இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி குறையெல்லாம் கடந்தவனே உன் துணை ஒன்றை நாம் தேடி இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி குறையெல்லாம் கடந்தவனே உன் துணை ஒன்றை நாம் தேடி மறைபொருளானவனே உன்னை மனங்களில் இடம் வைத்தோம். மறைபொருளானவனே உன்னை மனங்களில் இடம் வைத்தோம். குறையுள்ள கோவிலிலே உன்னை கொண்டு நாம் கூடி வைத்தோம். இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி குறையெல்லாம் கடந்தவனே உன் துணை ஒன்றை நாம் தேடி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலும் அன்னை தாய் மரியாளிலும் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது 12ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதும் மாணவ செல்வங்கள் அனைவரும் தமிழ் தேர்வினை நல்ல முறையில் எழுத வேண்டிய இறை அருளை, இறை ஞானத்தை வழங்க வேண்டும் என்று இந்த திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. குறிப்பிட்ட குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இந்த பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த பலியானது யாரும் நினையாத குருக்கள், கன்னியர்கள் உத்தரிக்கின்ற ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆன்மாக்களினுடைய நித்திய இளைப்பாற்றிக்காக ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. அன்னமேரி, துரைராஜ் இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனை இளைப்பாற்றி அடையவும், ஜோசப் ஜெயசீலன் ஆன்மா இறைவனை இளைப்பாற்றி அடையவும், சிலுவை மைக்கேல், நிக்கலாஸ், மரியம்மாள், மரிய வியாகுலம் இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனை இளைப்பாற்றி அடையவும், ஜி இஞ்ஞாசி வில்சன் இவருடைய ஆன்மா இறைவனை இளைப்பாற்றி அடையவும், எஸ் சூசை, எஸ் அன்னபுஷ்பம், எம் மரிய மிக்கேல் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களினுடைய நித்திய இளைப்பாற்றிக்காகவும், செல்வராஜ், சபரிதாஸ், லூர்து மரியம்மாள் இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனை இளைப்பாற்றி அடையவும், அமீர்தையா, வருவேலம்மாள், ஞானப்பூ இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனை இளைப்பாற்றி அடையவும், மிக்கேல் ஜார்ஜ் மற்றும் குடும்பத்தில் இருந்த அனைத்து ஆன்மாக்களினுடைய நித்திய இளைப்பாற்றிக்காகவும், மரிய சாந்தி இவருடைய ஆன்மா இறைவனை இளைப்பாற்றி அடையவும், செசிலி மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களினுடைய நித்திய இளைப்பாற்றிக்காகவும் இந்த பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. சிறப்பாக காவை சேக்ரெட் என்ற இணையதளத்தின் மூலமாக நேரலையிலே இந்த திருப்பலியினை கண்டு இறைவனுடைய அருளையும் உபகார அன்னையினுடைய பரிந்துரையையும் நாடுகின்ற ஒவ்வொருவருக்கும் இறைவன் விண்ணக மன்னக கொடைகளை நிறைவாக தர வேண்டும் என்றும் இந்த திருப்பலியில் கலந்து கொள்கின்ற நாம் ஒவ்வொருவருடைய ஆன்ம சரிகிற நன்மைகளுக்காகவும் இந்த திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாகிரும். ஆண்டவரே இரக்கமாகிரும். கிறிஸ்துவே இரக்கமாகிரும். கிறிஸ்துவே இரக்கமாகிரும். ஆண்டவரே இரக்கமாகிரும். ஆண்டவரே இரக்கமாகிரும். ஜீவிப்புமாக. ஆண்டவரே, இவ்வுல நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வசனங்கள் 20 முதல் 29 வரை. மனிதர்களுடைய அநீதியான செயல்கள் ஆண்டவருக்கு மறைவாய் இருப்பதில்லை. அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவர் அறிவார். ஆண்டவர் நல்லவர். அவர் தம் படைப்புகளை அறிவார். அவற்றை அவர் விட்டுவிடவில்லை, கைவிடவும் இல்லை. மாறாக பாதுகாத்தார். மனிதர் செய்யும் தர்மங்கள் அவருக்கு கணையாளி போல் திகழ்கின்றன. அவர்கள் புரியும் அன்பு செயல்கள் அவருக்கு கண்மணி போல் விளங்குகின்றன. பின்னர் அவர் எழுந்து அவர்களுக்கு கைமாறு செய்வார். அவர்களுக்கு சேர வேண்டிய வெகுமதியை அவர்களின் தலைமேல் பொழிவார். இருப்பினும் மனம் வருந்துவோரை தம்பால் ஈர்த்து கொள்வார். நம்பிக்கை இழந்தோரை ஊக்குவிக்கிறார். ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், பாவங்களை விட்டு விலகுங்கள், அவர் திருமுன் வேண்டுங்கள், குற்றங்களை குறைத்து கொள்ளுங்கள். உன்னத இறைவனிடம் திரும்பி வாருங்கள், அநீதியை விட்டு விலகிச் செல்லுங்கள். அவர் அருவருப்பதை அடியோடு வெறுத்திடுங்கள். வாழ்வோர் உன்னத இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றனர். ஆனால் கீழுலகில் அவரது புகழை யாரோ பாடுவர். உயிர் வாழ்ந்திருந்தாரவர் போன்றே இறந்தவர்களும் அவருக்கு நன்றி செலுத்ததில்லை. நலத்துடன் உயிர் வாழ்வோரோ அவரை போற்றுகின்றனர். ஆண்டவரின் இரக்கம் எத்துணை பெரிது! அவரிடம் மனம் திரும்புவோருக்கு அவர் அளிக்கும் மன்னிப்பு எத்துணை மேலானது! ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 32. நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் வஞ்சம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன்,
என் தீச்செயல்களை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். துன்ப வேளையில் உம் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது. நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நீரே எனக்கு புகலிடம். இன்னலில் நின்று என்னை நீர் பாதுகாக்கின்றீர். உம் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொலிக்க செய்கின்றீர். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகும் அறிவாறு செய்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 17 இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 17 முதல் 27 வரை. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தபோது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாள் படியிட்டு, நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைவுபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்பிற்கு உள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், பின் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். இயேசு
அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பணம் வேண்டாம் என்று மறுப்பதல்ல ஆன்மீகம். பணமே வாழ்வு என்று தன்னையே சிதைக்க வேண்டாம் என்பதுதான் ஆன்மீகம் என்று சொல்கின்றார் இறை அன்பு IAS. இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலும் அன்னை தாய் மரியாளிலும் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தர்மம் ஒருவருடைய வாழ்விற்கு அழகு சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மனிதர் செய்யும் தர்மம் எப்படிப்பட்டது என்று இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த தர்மமானது அவனுடைய கனையளி போல இருக்கின்றது என்று, மற்ற மோதிரங்களிலிருந்து தனியாக பிரித்து காட்டக்கூடியதுதான் இந்த கனையளி என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வகையான மோதிரம். அதே போல மற்ற மனிதர்களிடமிருந்து அந்த மனிதரை தனியாக பிரித்து காட்டக்கூடியதுதான் நாம் செய்கின்ற அந்த தர்ம செயல்கள் என்பதை இன்றைய முதல் வாசகமானது நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. சீராக்கினுடைய ஞான நூல் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, தந்தையர்களை மதிப்பவர்கள் பாவத்தை போக்கிக் கொள்கின்றனர் என்று வாசிக்கின்றோம். தோபித்து புத்தகத்திலே 4வது அதிகாரம் 10வது இறைத்திரு வசனமும் 12வது அதிகாரம் 9வது திருவசனமும் சாவில் இருந்து நம்மை காப்பாற்றக்கூடியது நாம் செய்கின்ற தர்மம் என்று சொல்கின்றது. இன்றைய நாளில் வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தியிலும் இறைமகன் இயேசு கிறிஸ்து தர்மத்தினுடைய அந்த வலிமையை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த மீட்பை பற்றி அவர் பேசுகின்றார். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 5வது இறைத்திரு வசனத்திலே, யாரெல்லாம் தர்மம் செய்யும்போது மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று இல்லாமல் வலக்கை செய்வதை இடக்கை அறியாமல் செய்கின்றார்களோ அவர்கள் இறைவனுடைய கைமாறை பெறுவர் என்று சொல்கின்றதை பார்க்கின்றோம். எனவே இத்தகைய ஒரு பின்னணியிலே நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் செய்கின்ற தான தர்மங்கள் நம்மை மட்டுமல்ல, நம்முடைய வழிமரபினர் அனைவரையுமே இறைவனுடைய ஆசிரை பெற அது ஒரு திறவுகோலாக இருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவேதான் தோபித்து புத்தகம் 4வது அதிகாரம் 16வது இறைத்திரு வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, உனக்கு பிடிக்காத எதையும் பிறருக்கு செய்யாதே, அளவுக்கு மீறி மது அருந்தாதே, குடி போதை பழக்கத்திற்கு ஆளாகாதே, உன் உணவில் ஒரு பகுதியை பசித்திருப்போருக்கு கொடு, உன் உடையில் ஒரு பங்கை ஆடையின்றி இருப்பவருக்கு வழங்கு, தேவைக்கு மேல் உன்னிடம் உள்ளதை எல்லாம் தர்மம் செய்துவிடு என்று தோபித்து நூலானது நமக்கு கூறுகின்றது. இன்றைய நாளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் நானும் இந்த தர்மம் செய்கிறத பற்றி என்ன நினைக்கின்றோம்? அதாவது ஒரு மனிதன் இந்த நாட்டிலிருந்து வேற ஒரு நாட்டிற்கு போக வேண்டும் என்றால், உதாரணமாக அமெரிக்காவுக்கு போகணுன்னா நம்மிடம் இருக்கின்ற இந்திய நாட்டினுடைய அந்த ரூபாயை நாம் டாலராக மாற்றி கொண்டால் அங்கே போய் அதை பயன்படுத்தலாம். அதே போல இந்த மண்ணுலக வாழ்க்கையில் இருந்து நாம் விண்ணுலக வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும் என்றால், இந்த மண்ணுலக வாழ்க்கையில் நம்மிடம் இருக்கின்ற இந்த பணத்தை
ஏழை எளிய தேவையில் வாடுகின்ற மக்களுக்கு நாம் கொடுக்கின்ற போது அது விண்ணகத்தினுடைய செல்வமாக நமக்கு மீண்டும் வந்து சேரும். அவ்வாறு ஏழைகளுக்கு கடன் கொடுக்கின்றவர் அந்த இறைவனுக்கே கடன் கொடுக்கின்றார் என்று நீதிமொழிகள் நூலானது நமக்கு கூறுகின்றது. எனவே நம் மத்தியில் வாழ்கின்ற ஏழையின் பால் நம்முடைய இரக்க குணம் எவ்வாறு இருக்கின்றது என்று சிந்தித்தவர்களாக இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் பெற தொடர்வோம் இந்த கல்வாரி பலியிலே. ஆமீன். இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணி சின்னமா அன்பின் காணிக்கை மாற்றிடுவாய் இறையே இதை ஏற்றிடுவாய் உனதாயனை மாற்றிடுவாய் இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே உன் அருளுக்கு சான்றாகுமே. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே உன் அருளுக்கு சான்றாகுமே. இறைவா உனை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரம் ஒன்று தா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா உமது பெயருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இறை பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இப்பலியிலிருந்து நாங்கள் உம் பேறு பலன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் இடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதுதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையினை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஒரு சில மணித்துளிகள்
நம்முடைய பங்கிலிருந்து, நம்முடைய பகுதியிலிருந்து அரசு பொதுத் தேர்வு எழுதுகின்ற மாணவ செல்வங்களுக்காக நாம் ஜெபிப்போம். இறைவன் தாமே அவர்களோடு உடனிருந்து எவ்வாறு இஸ்ராயேல் மக்களோடு இறைவன் உடனிருந்து அந்த மக்களை வழிநடத்தினாரோ, எவ்வாறு தான் தேர்ந்து கொண்ட மனிதர்களோடு உடனிருந்து அவர்களின் வழியாக இந்த உலகத்தில் பல்வேறு அருள் வரங்களை நமக்கு அளித்தாரோ, அதுபோல இறைவன் தேர்வு எழுதுகின்ற ஒவ்வொரு மாணவ செல்வங்களோடும் உடனிருந்து அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம நலன்களையும் அவர்கள் கற்ற அனைத்தையும் ஞாபகப்படுத்தவும் வேண்டுமென்று நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகியோர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துகில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித உபகார அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோனியார், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகியோர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. ஆமென். 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 கடவுளை அப்பா தந்தாய் என்று அழைக்க இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். நாமும் அந்த உரிமையோடு அரசு பொதுத் தேர்வு எழுதுகின்ற மாணவ செல்வங்கள் அனைவரும் உடல் உள்ள ஆன்ம நலன்களோடு இருக்கவும், இந்த தேர்வு நாட்களிலே தேவையற்ற பயங்களையும் கலக்கங்களையும் தேவையற்ற உடல் உபாதைகளிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும், அவர்கள் எழுதுகின்ற தேர்விலே நல்ல முறையில் எழுதி வெற்றி பெற வேண்டும் என்றும் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனர்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையினை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்களுடைய குடும்பங்களோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறை அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் நாம் அனைவருக்கும் முடிவில்லாத வாழ்வளிப்பதாக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இது இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஒரு வார்த்தை மட்டும் கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வதாக. குருக்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜெபம். நித்திய குருவாகிய இயேசுவே, உமது தாசர்களாகிய குருக்களுக்கு எவரும் தீங்கு செய்யாதபடி அவர்களை உமது திரு இருதயத்தில் வைத்து காப்பாற்றும். அனுதினமும் உமது திரு சரீரத்தை தொட்டு வரும் அபிஷேகம் பெற்ற அவருடைய கரங்களை கைவிடாமல் காப்பாற்றும். விலைமதிக்கப்படாத இரத்தத்தில் தோய்ந்து சிவந்திருக்கும் அவருடைய இதழ்களை நிர்மல பிரசுத்தமாய் காத்தருளும். திருடப்பட்ட அவருடைய இதயங்கள் உலகப்பற்றின்றி தூய்மையாயிருக்க செய்தருளும். உலகத்தின் தீமைகள் அவர்களை அணுகாதபடி உமது பரிசுத்த அன்பு அவர்களை சூழ்ந்து காக்கும் கேடயமாயிருக்க கடவுது. அவருடைய பிரயாசை ஏராளமாய் பலன் கொடுக்கும்படி ஆசீர்வதித்தருளும். யார் யாருடைய இரட்சணியத்திற்காக உழைக்கின்றார்களோ அவர்கள் குருக்களுக்கு இவ்வுலகில் ஆறுதலும் சந்தோஷமும்
பரலோகத்தில் அழகிய நித்திய கிரீடமாயிருப்பார்களாக. ஆமென். இன்பத்தின் ஊற்றேவா, ஏழிசை மழையேவா, எரியும் சுடரே சுடரின் ஒளியே ஒளியின் உயிரேவா, இன்பத்தின் ஊற்றேவா, வசந்தம் மனதிற்கு இனிமை தரும், வண்ணம் மலருக்கு பொலிவு தரும், வசந்தம் மனதிற்கு இனிமை தரும், வண்ணம் மலருக்கு பொலிவு தரும், வாழ்வில் உன்னை ஏற்கும் இதயம் வசந்த மலர்களின் மனம் பரப்பும், இன்பத்தின் ஊற்றேவா, ஏழிசை மழையேவா, எரியும் சுடரே சுடரின் ஒளியே ஒளியின் உயிரேவா, இன்பத்தின் ஊற்றேவா, அப்பத்தின் வடிவில் உன்னை மறைத்தாய், ஆன்ம தாகம் தணித்திடுவாய், அப்பத்தின் வடிவில் உன்னை மறைத்தாய், ஆன்ம தாகம் தணித்திடுவாய், அழியா உணவின் இனிமை கண்டு அருளால் உள்ளம் அமைதி பெற, இன்பத்தின் ஊற்றேவா, ஏழிசை மழையேவா, எரியும் சுடரே சுடரின் ஒளியே ஒளியின் உயிரேவா, இன்பத்தின் ஊற்றேவா. கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, மீட்பு அளிக்கும் கொடைகளினால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருளடையாளத்தினால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் அன்னை தாய்மரியாளின் பரிந்துரையிலும் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே